வந்து உண்மையில் இவனுங்க வந்து என்ன தப்புன்னா ஆரம்ப காலத்துலேருந்து அதுக்கு வந்து ஒரு சிக்காய்த்தனாவோ எதுவுமே வந்து கட்டல பாரு. நீ ஒரு நல்லா இருக்குன்னா ஒரு சிக்காய்த்தானா உனக்கு வந்து அது உரிமை இருக்கு வாதாடுறதுக்கு வழி இருக்குல்ல. நீ வந்து ஒன்றுமே கட்டல. ஏதாவது கட்டணும், ஏதாவது ஒன்று கட்டிட்டு வந்தா வாதாடுறோம். நீ வந்து ஒன்றுமே கட்டல, உன்னால நீ எந்த செய்தி வாதாடிட்டு காலி பண்ணிட்டு போ. வீட்டுக்கு ஒரு ஏக்கர் கிராண்டு கொடுத்துருக்கேன். சித்தாமரம் நட்டுருக்கீங்களா? அதை போட்டு சாப்பிட்டு வேலைக்கு வேலை செஞ்சா வேலைக்கு கூலி எடுத்துட்டா இவ்வளோ காலத்துக்கு எனக்கு இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்ன தரிசி கொடுக்கல இது வரைக்கும். தப்பி பண்ணிட்டேன் போ. இந்த லாபத்தில் அப்படி தான் இருந்துச்சு. 15 சொல்லி கொடுத்தானே இல்லை மணி இருக்காது அவர் தம்பி. அவன் தம்பி அவன் 10 வருஷம் அவன் தான் கடன் கட்டி முடிச்சான். அவன் தான் மன வட்டிக்கிட்டு இருக்கான். இவரோட அண்ணன் வந்து நிலத்தை வந்து அப்போ சொல்லியிருக்கானுங்க, கவர்மெண்ட் வந்து நிலத்தை வந்து நீ முடியாது ஒன்று வெள்ளை இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் நிலத்தை அப்படின்னு. அப்புறம் எடுத்து இந்த பையனை கொடுத்துட்டாரு. சும்மா 1000 எடுத்துக்கிட்டா அப்படின்ட்டாரு. வெள்ளை எடுத்து போட மாட்டேன் கையில் பாரு. அப்போ அந்த 15 லட்சம் வேலைக்கு வந்தாங்கன்னா அந்த ஆள் எடுத்தாரு. அது பொம்பளை எடுத்து அண்ணன் அவர் தம்பிக்கிற கொடுத்தாரு நிலத்தை. இவங்க அண்ணன் அண்ணன் மாவனுக்கு சொல்லி போச்சு 15 லட்சம். ஏன்னா அவங்க பேர் தான் இருப்பாங்க நிலம் வந்து அந்த லட்சம் வந்து காசு எங்கள் அப்பா வேணும் கட்டில் பார்த்தா காசு அவங்க தான் முடிச்சான். இந்த பையன் கட்ட ஜெயிக்காது என்ன சப்போர்ட் பண்ணாங்க என்ன பார்த்தான் ஜெயிச்சு கூட சொல்லிட்டான். நம்ம நீ வந்து வேலை செய்கிற மாதிரி நீ சொன்ன மாதிரி சில வருஷம் மழை வச்சால கம்பல்சரி ஏற்றுக்கிட்டோம். ஏன் உங்க பேரில் இல்லை நீ வேலை ஸ்கூலில் வேலை செஞ்சுக்கிட்டேன் அவனே பார்த்து கொடுத்தா அங்கே எடுத்து அப்படின்னா காசு அவங்க தான் முடியும். எல்லாரும் தகவல் முடிச்சுருக்காங்க. அது எப்படி உட்கார போவாங்க அதை விற்க போறாண்டே உடனே இப்போ மாற்றி கூட பல்லாடுச்சு பேர அப்படின்னு செய்யலாம். இது பண்ணும்போது அப்படியே மாற்றி மாற்றி நீ எழுதி கூட நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் நாராயண